கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எண்ணூர் பகுதியிலிருந்து இன்று காலை கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெரும்படியாக வந்த அருமையான குடும்பம், 2 பிள்ளைகள், இமானுவேல் தேவபிரசன்னா, கிறிஸ்டோபர் ஜெபகீதம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். அந்த குடும்பத்தார் இந்த நாளிலே நம்மோடு கூட தொழுது கொள்வதில் மகிழ்ச்சி. நம்மோடு சபை சார்பிலே உங்களை வரவேற்கிறோம். மனிதன் தன் பாரங்களை குறைத்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே பல உபாயங்களை தேடுவான். பாரமாயிருக்கும் பொழுது அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்குகிறது. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல யோனாவின் புத்தகம், அங்கே ஒரு சம்பவம், அதில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தினமும் நமக்காக கூட செய்கிறோம். 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து எல்லாரும் தங்கள் கடவுள்களை நோக்கி வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள், பாரத்தை லேசாக்கும்படி கப்பலிலே இருந்த பாரமான பொருட்களை, சரக்குகளை எல்லாம் கப்பலிலே எரிந்து விட்டார்கள். அவர்கள் அந்த கப்பலின் பாரத்தை குறைப்பதற்காக, ஏன் அந்த அவசியம் வந்தது? அதற்கு மேல் அந்த கப்பல் சுமூகமாக செல்ல முடியாது. அந்த காற்று மிகப்பெரிய காற்று, அந்த கப்பல் ஆடி அது உடையும் அளவுக்கு, முழுகும் அளவுக்கு வந்துவிட்டது. மனிதராகி நாமும் கூட நம்முடைய இருதயமானது நம்மை நகர விடாமல் பாரத்தினால் அழுத்துவதை உணர்கிறோம். சென்ற வாரம் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம். இன்றைக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற உங்கள் இருதயமானது அடுத்து நகர்வுக்கு முடியாமல் நீங்கள் பாரத்தோடு கூட அழுத்தமாக இருக்கலாம். அதற்கு அந்த பாரங்களை தூக்கி எறிய வேண்டும். இதுதான் பிரின்சிபல். வேற என்ன செய்யலாம்? அவர்கள் அதைதான் செய்தாங்க, இயல்பாக அதைதான் செய்தாங்க. அந்த கப்பல் முழுகிவிடக் கூடாது, உடைந்துவிடக் கூடாது, அது அப்படியே கவிழ்ந்து விடக்கூடாது. அதனால் அவர்கள் பாரத்தை எடுத்து அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். பிரியமானவர்களே, யாராவது ஒருவர் உங்களை பார்த்து இதற்காக ஜெபியுங்கள் என்றால் கேட்டுக்குவீங்க. அப்படிங்களா, சரி நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒருவர் உங்களிடத்துல நான் சாக வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டிருக்கார்களா? சமீபத்தில் ஒருவர் என்னிடம் கேட்டாங்க. அவர்களுடைய பாரம் அவர்களை அப்படி கேட்க வைத்தது. நான் உயிர் வாழ விரும்பவே இல்லை, என்னால் உயிர் வாழவே முடியாது. ஒரு சகோதரி, கிறிஸ்துக்குள்ளான ஒரு சகோதரி, அவர்கள் அப்படி கேட்டது என்னுடைய உள்ளத்தை நொறுக்கியது. நான் சாக வேண்டும், காரணம் நான் எனக்கே பாரமாக இருக்கிறேன், என்னுடைய கணவருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாரமா இருக்கிறேன், இந்த பூமிக்கு நான் பாரமாக இருக்கிறேன், என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி ஒரு ஜெப விண்ணப்பம் நம்ம என்ன செய்யும்? ஒருவேளை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம், என்னுடைய இருதயம் மிகுந்த பாரமா இருக்கிறது, நான் மூச்சு விட முடியாதபடிக்கு என்னுடைய இருதயம் மிகுந்த பாரமா இருக்கிறது. அநேகர் வியாதி படுக்கையிலே நீண்ட காலம் இருக்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே வேண்டிக் கொள்வார்கள், நான் பாரமாக இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் பாரமாகிவிட்டேன், அதனால் நான் இந்த பூமியில் இருக்கக்கூடாது என்பார்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த வேளையில உங்கள் இருதயத்தில் பாரங்கள் இருக்குமானால்
பாரங்கள் நீங்குவதற்கான பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கப்பலிலே பாரமா இருந்த பொழுது அந்த மாலுமி சொல்லுகிறார், முதல்ல நீங்க கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டிக்கங்க அவங்கன்னு. நம்ம எல்லாம் செய்யறதுதான். அடுத்தது சொன்னார், அந்த கப்பலில் இருக்கிற சரக்குகளை எல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டும், கப்பலை லேசாக்க வேண்டும். அப்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் என்ன செய்வது? தூக்கி எறிய வேண்டும். அதை எப்படி செய்வது? அதை யார் செய்வது? நாம் செய்ய வேண்டியதற்கும் சில பங்கு இருக்கிறது. தேவன் செய்வதற்கான வழி வாக்கு நமக்கு இருக்கிறது. ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டிய வழியும் இருக்கிறது. 3 கோணத்திலே நாம் அதை கவனிக்க வேண்டும். இருதயத்திலே பாரம், அது நம்மை நகர முடியாத அளவுக்கு ஒரு இடத்திலே கட்டி போட்டு நிற்க வைத்து விடுகிறது. கொஞ்ச நேரம் சமாளிக்கிறோம், கொஞ்ச நாட்கள் சமாளிக்கிறோம். ஆனா அதுக்கு மேல் நம்மால் முடியாதுங்கிற ஒரு இடம் வரும் பொழுது நாம் அந்த பாரத்தை தூக்கி போடுவதற்கு கூட தெரியாமல் நின்று விடுகிறோம். தூக்கி போடணும் அப்படின்னு கூட தெரியல. பழைய காலங்களிலே பாரங்களை சுமந்து நடந்து செல்வார்கள். அதனாலே தெருக்களிலே, எல்லா ஊரின் வழியிலே, வாசலிலே 2 கல்லை நேராக நிறுத்தி ஒரு பெரிய கல்லை கிடைமட்டமாக வைத்து தலையிலிருந்து பாரத்தை அவன் தோள்பட்டைக்கு சரியாக இறக்கும் அளவுக்கு அந்த சுமை தாங்கியை வைப்பார்கள். காரணம் எல்லாம் நடந்துதான் போகணும். ஆடு மாடுனா கூட அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆவலோடு தேவ சமூகத்திலே வந்து ஏதோ ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கலாம். கடவுளிடமிருந்து ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். அது உங்கள் பாரம் தொடர்பாக இருக்குமானால் தொடர்ந்து நீங்கள் கவனியுங்கள். பாரம் நாம் விரும்புறதே கிடையாது. பெரும்பான்மையா நம்ம பாரத்தை விரும்புறதில்லை. ஆனாலும் நமக்கு ஒரு சொல்லாடல் இருக்கிறது, சுகமான சுமை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றது உண்டு. நேற்று மாலை நான் என்னுடைய மனைவி 2 புதிதாய் பிறந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களை போய் சந்தித்தோம். அவர்கள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அந்த காலத்திலே அல்லது அந்த கர்ப்ப காலத்திலே அவர்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள். தன் குழந்தையை தன் வயிற்றிலே சுமந்து கொண்டிருந்தார்கள். அது பாரத்தோடு கூட பல உடல் சிக்கல்கள் எல்லாம் அங்க இருந்ததுதான். ஆனா அது தாங்கிட்டே இருந்தாங்க, பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்க அந்த பாரமானது அழகான குழந்தையாக பெற்றெடுத்த பிறகு அவளுக்கு எல்லாம் மகிழ்ச்சியானது. ஆண்டவர் சொன்னார், வலியும் வேதனையோடு இருக்கிற ஒரு கர்ப்பஸ்திரீ அவள் ரொம்ப வேதனைப்படுவாள். ஆனால் பிள்ளை பெற்றுவிட்ட பிறகோ அந்த பிள்ளை பெற்ற மகிழ்ச்சியிலே இந்த பாரத்தை எல்லாம் அவள் மறந்து விடுவாள் என்று சொல்லி அது அவங்க முகத்துல பார்க்க முடிஞ்சது. ஒரு ரிலீஃப்டு ஸ்மைல், ஒரு விடுதலையான ஒரு சந்தோஷம் அவர்கள் முகத்தில் இருந்தது. ஒருவேளை நம்ம வாழ்வின் இன்றைய பிரச்சனைகளுக்கு, இன்றைய பாரங்களுக்கு அப்படி ஒரு ரிலீஃப் மனசுல, அந்த பாரம் நீங்கின பிறகு இருக்கிற ஒரு விடுதலையின் சுகம் இருக்கு இல்லையா, சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வேணும்னு நாம் எதிர்பார்க்கிறோம். நமக்கு நிறைய வாக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்ற பொறுப்பு. இதைதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இன்றைய தலைமுறையை நாம் பார்த்தால் பாரங்களை விரும்புவதே இல்லை. அது என்ன பாரமாக கூட இருக்கட்டுமே, இந்த தலைமுறை ஒரு பேர்டன் அப்படின்னா அது வேணாம், பேர்டன்லெஸ் லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த பூமி வாழ்க்கையிலே மனிதனாக நாம் வாழும் காலத்திலே என்னுடைய ஒவ்வொரு பருவத்திலும் நான் சுமக்க வேண்டிய பாரம் என்பது கண்டிப்பா உண்டு. அதை தவிர்க்கவே முடியாது. சில பாரங்களை சுமந்தாக வேண்டும், பிள்ளையை சுமந்தாக வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தை நடத்துவதற்காக, அதுக்குதான் நம்ம அப்படி சொல்றோம் இல்ல, குடும்ப பாரம். இன்னொன்னு இருக்கு, ஒரு தேசத்தை ஒருவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறான்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு வார்த்தையை கடவுள் சொல்றாரு சரிங்களா, ராஜ்யபாரம். ராஜ்யபாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல பாரம் என்பது பொறுப்போடு சேர்ந்தது.
a burden with a responsibility. ஆனா இந்த தலைமுறை பொறுப்புகளை பாரமாக பார்க்கிறாங்க. அது பொறுப்புன்றதுனால அந்த பாரத்தை சுமக்கணும்னு ஏற்றுக்கொள்வதில்லை. அது பொறுப்பு தான். தாய்மார்கள், உங்கள் வயது ஆக, உங்கள் உடல் தளர்ந்து போக, ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நீங்கள் அன்றாட செய்து கொண்டிருக்கிற உங்கள் வேலைகளே உங்களுக்கு பாரமா மாறுது. ரொம்ப பாரத்தோட நீங்க அதை தாங்கிக்கிட்டு அந்த குடும்பத்துக்கான வேலைகளை செய்றீங்க. வயது கொண்ட காலத்திலே உங்களை சுமந்து நடந்து போவதற்கு உங்களுக்கு பாரமா இருக்கிறது. சொல்றீங்கல்ல, என்னையே என்னால் சுமக்க முடியல, என்ன சுமந்துகிட்டு நான் என்னால் நடக்க முடியல, நான் பாரமாக இருக்கிறேன் சொல்றோமே. நம்ம தேவன் இல்லாத பாரங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், புத்தகம் மத்தேயு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்படியானால் அந்த யூத ஜனங்களை எல்லாம் பார்க்கிற அப்பொழுது ஆண்டவர் சொன்னதுக்கான முக்கிய காரணம், நோக்கம் என்னன்னா, நியாயப்பிரமாண நுகத்தடி அவர்கள் தோளின் மேலே அழுத்தி கொண்டிருந்தது. அவர்களால் அதை சுமக்கவே முடியவில்லை. அப்ப சொல்றாரு, யூதர்களே, வருத்தப்பட்டு நீங்கள் நியாயப்பிரமாண பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நுகம் தருகிறேன். இட்ஸ் வெரி லைட். லேசான பாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்களால சுமக்கக்கூடியதை நான் உங்களுக்கு தருகிறேன். 20-25 கிலோ வெயிட்ட அப்பா தூக்குவார். ஆனா கத்தி நடக்கிற அந்த மகன் அதை போய் கொடுங்க, நான் தூக்குறேன் அப்படின்னுமா. அப்பா என்ன பண்ணுவாரு, இன்னொரு கையில இருந்த ஒரு 4 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு பாக்கெட், அத அந்த சின்ன குழந்தை கையில கொடுப்பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு தானும் அந்த சுமக்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்படித்தான் ஒரு தகப்பன் செய்வார். பொல்லாத பெற்றோராகிய நீங்களும் நானுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். அவர்கள் பாரங்களை சுமந்து தவிக்க நாம் விரும்பவே இல்லை. அவன் பிள்ளைக்கு பாரமா இருக்குமே, மகனுக்கு பாரமா இருக்குமே, அப்படிதானே நினைக்கிறோம். அப்படியானால் நம்முடைய பாரத்தை தேவன் நிச்சயமாக கவனிப்பார் இல்லையா? பாரமான பெற்றோரே, உங்கள் பாரங்களை தேவன் கவனிப்பார். அவர் கவனிக்கிறார். ஒரு முறை ஒரு காட்சிய ஒருத்தர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்த உடனே அவருக்குள்ள ஒரு யோசனை வருது, ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு ஒரு யோசனை வருது. உடனே கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு தீர்வு கொடுக்கிறார். அது என்ன தீர்வுன்னு சொன்னா, பாரங்களை லேசாக்கும் ஒரு தீர்வு. பைபிள் அந்த உதாரணம் நமக்கு இருக்கிறது, வாசித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 17 முதல். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. மோசேனுடைய மாமனார் மோசே ஜனங்கள் எல்லாருக்கும் நியாயம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க கொண்டு வர விஷயங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க எவ்வளவு பேரு? 15 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. இந்த குறை தீர்க்கும் நாள், குறை தீர்க்கும் மனுவை கொடுக்கும் நாள், கலெக்டர் உட்காருவாரு, எல்லாரும் வருவாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல, பட்டணங்கள்ல அப்படி ஒரு நாள் வச்சிருக்காங்க. மேயர் கூட நீங்க போய் பார்க்கலாம், குறிப்பிட்ட நாள் சொல்லுவாங்க, உங்கள் மனுவை கொண்டு போய் கொடுக்கலாம். சில நேரங்கள்ல அவங்க என்னமா சொல்லுங்க அப்படின்னா, நீங்க ஒரு வரியில சொல்லிடலாம், ஷார்ட்டா, இதான் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல எல்லாரும் மோசேட்டு சொல்றாங்க, ஐயா இது பிரச்சனை, இது பிரச்சனை, இவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், இந்த இடத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அவரு அப்படியான்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்லிட்டே இருக்கிறார். இத தூரத்துல இருந்து இந்த பெரிய மனிதன் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்றாரு, என்னென்ன வார்த்தை பயன்படுத்துறாரு, நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. எது சொல்ல வர்றாரு? அவர் என்ன பாவமா பண்ணாரு? இல்ல, அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்.
ஜனங்களுடைய குறைகளை கேட்டதுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா அங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறார், திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்றார், இது நல்லதல்ல. பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் வீட்டிலே உங்கள் தாய், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அவர்கள் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த வீட்டின் பாரங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? எத்தனை வருஷங்களாக சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு தேய்மானம் காலில் ஏற்படுகிறது, எலும்பில் ஏற்படுகிறது, நரம்பு தொய்ந்து போகிறது. என இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அவரு, நீங்களும் ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். You will be loosened, you will be weary in your heart. ஆனா அதையும் தாண்டி தான் வேலை செய்யறாங்க. வீட்டிலையும் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திலே வெளியிலும் போய் வேலை செய்து வருகிற சகோதரிமார்களே, உங்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஏன்னா உங்களுடைய பாரம் அதிகம். உங்களுக்கு அது நல்ல நோக்கம் இருக்கலாம், பிரயோஜனம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தொய்ந்து போவீர்களே. இது நல்லதல்ல. என்ன நல்லதல்ல? ஒருவரே மற்றவங்க பாரத்தெல்லாம் சேர்ந்து சுமக்கிறது நல்லதல்ல. வீட்டுல சொல்லுவாங்க, காதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நானே தான் செய்யணுமா, நானே தான் இதை செஞ்சுட்டே இருக்கணுமா, இவ்வளவு வருஷம் நானே தானே செஞ்சுட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கை கொடுக்க கூடாதா, கொஞ்சம் இதை எடுத்து வைக்க கூடாதா சொல்றாங்கல்ல. அதையும் வருஷ கணக்கா கேட்டுனேதான் இருக்கும். அது என்னமோ நமக்கு புரியாத மாதிரியே விட்டுருவோம், அதுக்கு நம்மளால உதவி செய்ய முடியாத மாதிரியே இருக்கும். புருஷனை சொல்லுகிறேன், கணவன்மார்களை சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகள் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரியே கூட காமிச்சுக்கிறீங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க உதவி செய்யறது இல்லை. ஒருவரே பாரத்தை சுமப்பது நல்லதல்ல. ஏன் தெரியுங்களா? அவர் நல்லதல்லன்னு சொன்னாரு. அவர்கள் என்ன ஆவாங்களாம்? தொய்ந்து போவார்கள். They will be very tired. மனசு சோர்ந்து போயிடும். ஒரு விஷயம் சொல்றேன், சரியா தான் எடுத்துக்கங்க. முன்னெல்லாம் நல்லா சமைப்பீங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி இப்பெல்லாம் சரியாவே இல்லை. அவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏன் இப்ப சரியா இல்லாம போச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இன்னும் நல்லா தானே செய்யணும். அப்படின்னா என்ன ஆச்சு? தெரியாம போயிட்டு இருக்குமா அவங்களுக்கு? இல்ல, இது ஒரு காரணமா இருக்கலாம். பாரம், அவர்கள் தொய்ந்து போயிருக்கலாம். பாரத்தினாலே அவருடைய மனமானது அந்த உற்சாகத்தை எழுந்திருக்கலாம். அப்போ மாமனார் பாக்குறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, எப்ப நீ முதல்ல நிறுத்து, ஜனங்களும் சோர்ந்து போயிடுவாங்க, நீயும் சோர்ந்து போவாய், நீ ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? நீ அப்படி செய்யக்கூடாது. அப்ப என்ன சொல்றாரு? 22ஆம் வசனம், அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்திலே கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட, கவனிங்க, இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். தொய்ந்து போகிற ஒருவரோட பாரத்தை இன்னொருவர் சுமந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்? லகுவாயிருக்கும், லகுவாயிருக்கும். சில நேரத்துல வயதானவங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு எடுத்துன்னு போவாங்க. அப்போ சில நேரத்துல நம்ம எல்லாம் கூட ரோட்ல பாப்பாமா, கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்போம். அப்படியே கபையை வாங்கிட்டு கூட போய் கொடுப்போம். இது பரவாயில்ல, ரோட்ல செய்றீங்க, பிள்ளைகள் செய்வீங்க, சகோதரர்கள் செய்வீங்க. ஆனா நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன், வீட்டுல அம்மாவுக்கு அப்பாவுக்கு வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு இது மாதிரி செய்வோமா? எனக்கு நம்ம அப்படி செய்யறது இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா வெளியில செய்தா 4 பேர் பார்ப்பாங்க, ஆஹ் என்ன பிள்ளை இது, யாரோ ஒரு அம்மாவுக்கு பயிர்த்துகின் போய் கொடுக்குது, என்ன மாதிரி பொண்ணு இது, எப்படி உதவி செய்யுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? பாராட்டிடுவாங்க. ஆனா வீட்டுல மிகுந்த பாரத்தோடு இருக்கும் ஒருவருக்கு நாம் தெரிந்தும் கூட, நல்லா தெரிந்தும் கூட, நாம் அவர்கள் தொய்ந்து போன நிலைமையில அவர்கள் பாரத்தில் லகுவாக்குவதற்கான முயற்சி செய்வதில்லை. அப்போ ஒரு மனுஷன் உட்கார்ந்து பாக்குறாரு, அந்த மனுஷனுக்கு அது புரியுது, நல்லது இல்லைன்னு அதை நிறுத்துறாரு, தொய்ந்து போவீர்கள் என்ற ஒரு விளைவு சொல்றாரு. பிறகு சொல்றாரு, நீ ஆட்களை ஏற்படுத்து, 1000 பேருக்கு 100 பேருக்கு அப்படின்னு எல்லா ஆட்களை ஏற்படுத்து, எல்லாருக்கும் பொறுப்பை கொடுங்க, எல்லாரும் பொறுப்பை எடுத்துக்கங்க, அப்போது உன் பாரம் லகுவாகும். இதே மோசே ஒரு முறை எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம்
11ஆம் வசனத்துல அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. என்னாகமோ நம்பர்ஸ் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேலே சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினது என்ன? ரொம்ப நுணுக்கமா உணர்வு ரீதியாக இதை கவனிக்க வேண்டும். உணர்வு ரீதியாக இதை கவனிக்க வேண்டும். சில தினங்களுக்கு முன்பு ஒரு இடத்துல போய் அவங்க வீட்டுல ஒரு கூட்டம், அதுல பிரசங்கம் செய்து இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 15 பேருக்கு மேல சென்றிருந்தோம். ஏன் அதை முக்கியமா எல்லாரும் அழைச்சிட்டு போனேன்னு சொன்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அருமையான உத்தம சகோதரன் 50 ஆண்டுகளை கடந்த 51வது பிறந்த நாள் அவருக்கு. ஆனால் அவர் ஏறக்குறைய எனக்கு தெரிந்து 20 வருஷத்துக்கு மேலாக செயலிழந்தவராக, படிப்படியாக அவருடைய உடல்நிலை குறைந்து இப்பொழுது ஒரு 10 ஆண்டுகளாவது படுக்கையிலே இருக்கிறார். அவ்வளவு அருமையான விசுவாசி, அவ்வளவு கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற ஒருவர். அவருடைய மனைவி அந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கண்கூட பார்த்து கொண்டே இருப்போம் அவ்வளவு வருஷமும். அதனாலே போய் அவர்களை பார்க்கணும், அவர்களை பலப்படுத்தணும்னு போயிருந்தோம். அந்த சகோதரி மனைவியாக, ஒரு மகனுக்கு தாயாக அவர்களோட பாரம், அவர்கள் ஓடி ஓடி உழைக்கணும். கணவனுக்கு ஆகாரத்தை 3 வேளை கொடுக்கணும். அந்த பிள்ளையினுடைய படிப்பு, அவன் எப்படி வளர்கிறான் என்றெல்லாம் கவனிக்கணும். அந்த ஒரு தாய் கவனிச்சுட்டே இருக்கணும். அதை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. பாரம் அதிகரிக்க அதிகரிக்க மனம் இழைத்து போகும், மனம் தொய்ந்து போகும். மனம் தொய்ந்து போகும்பொழுது நம்முடைய செயல் சரியா வராது. நம்மளால சரியா விஷயத்தை செய்ய முடியாது. தெரியும், ரொம்ப வருஷம் செஞ்சுதான் கூட இருக்கலாம், ஆனால் அதை நம்மளால சரியா செய்ய முடியாது, நேர்மையா செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை நாம் சுமக்கும் பொழுது நமக்கு வலி தெரியுதில்லை, அழுத்தம் தெரியுதில்லை. அப்ப இன்னொரு சுமக்கும் பொழுது நாம் அதை உணர வேண்டுமா இல்லையா? நாம் ஒரு சாதாரண ஒரு உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே இருக்கிறோம். ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமக்கும்படியான பிரமாணத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். நமக்கு இந்த பிரமாணம் இருக்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 6:2. ஒருவர் வாரத்தை, ரொம்ப முக்கியமான வசனம் இது. ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன? இந்த வசனத்துக்கு நாம ஒரு பிரமாணத்தை யோசிக்கிறதா இருந்தா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. நம்ம சொல்றோம் சில நேரத்துல, உனக்கு என்ன வலிக்குது, நேத்து எனக்கு அப்படி இருந்தது இல்ல, நீ ஒண்ணுமே கேட்கல, இப்ப உனக்கு அதே தலைவலி வந்த உடனே ஊரே 2 ஆக்குற, வீட்டையே 2 ஆக்குற. நான் நேற்று தலைவலின்னு காலையில இருந்து சொல்லி இருந்தேனே, ஒரு சுத்தண்ணி கூட கொடுக்கலையே, அல்லது நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நீ சொல்லவே இல்லையே. சொல்றாங்கல்ல, நமக்கு உணர்வோம், அப்படியே லைட்டா மனசுக்குள்ள வெக்கப்படுவோம். ஆனா அதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு கடந்து போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, கூடுமானால் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு இல்லை, முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு இல்லை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அந்த வழியிலே நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். தாயினுடைய பாரத்தை பிள்ளைகள் ஒரு கட்டத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். தகப்பனுடைய பாரத்தை பிள்ளைகள் ஒரு கட்டத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். தோல்வியம் வந்த பிறகு நீங்கள் ஒரு தோழரை போல உங்கள் தாய்க்கும் உங்கள் தகப்பனுக்கும் அவர்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். It is your responsibility. Moreover, it is a command of God. உங்கள் பொறுப்பு மாத்திரமல்ல, அது உங்களுக்கான தேவ கட்டளையாக இருக்கிறது. அப்படி இந்த நன்மையை நாம் செய்யாமல் இருந்தால், இந்த நன்மையை அறிந்தும் செய்யாமல் இருந்தால் அது என்னவாகும்? பாவமாகும். ரொம்ப ஃப்ரீயா, இந்த எஃபர்ட்லெஸ்ஸா சொல்லலாம், முயற்சிகள் எதுவுமே இல்லாமல் நன்மை செய்ய அறிந்து செய்யாமல் இருந்தா நம்மளுடைய கணக்குல பாவம் கவுண்ட் ஆயிட்டே. நம்ம தீமையே செய்யல, ஆனா செய்ய வேண்டிய நேரத்துல நன்மையை செய்யல. அப்போ வேதவசனம் எச்சரிக்கிறது இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றாரு இவரு? இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒருவர் பலரோட பாரங்களை சுமக்கிறார்களா?
அங்கே நியாயம் செய்ய வேண்டும், அங்கே நியாயம் செய்ய வேண்டும். காரணம் அந்த தேவன் கவனிக்கிறார். அந்த மனிதன் கர்த்தரை நோக்கி கேட்கிறான், ஏன் என் மேல் கிருபை இல்லையா? எனக்கு எப்படி பண்ணிட்டீங்க? நம்ம வீட்டுல யாராவது அப்படி ஜெபம் செய்வார்களா? நிச்சயம் யாராவது செய்யலாம். நான் இவ்வளவு வார்த்தை சுமந்து கொண்டிருக்கிறேனே, இந்த வார்த்தை ஏன் வழி இல்லை? ஒரு வீட்டுக்குள்ள அந்த க்ளோஸ் நெட், அதுக்குள்ள இருக்கிற ஒருவர் பாரங்களை ஒருவர் புரிந்து உதவி செய்யாவிட்டால் எவ்வளவு நியாயம்? அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றது? யோசிக்க. தேவனுடைய சபையில தேவன் ஒருவர் பாரங்களை ஒருவர் சரியாக சுமந்து காரியங்களை சீர்திருத்தமாக நடத்துவதற்காகத்தான் போதகர், சுவிசேஷகர், மூப்பர், உதவிக்காரர் எல்லாம் வச்சிருக்கிறார். ஒரு சிஸ்டம் வச்சுட்டார். உணவை பரிமாறுகிறதுல கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை வருது. பார்த்தா அப்போஸ்தலர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 7 பேரை நியமிக்கிறாங்க. நாங்கள் இந்த வாரத்தை சேர்த்து செய்து கொண்டிருக்கிறோம்ப்பா, அதனால அதுக்காக ஒரு 7 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நியமித்து அவர்கள் அந்த வேலை செய்யறாங்க. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருப்போம் என்று இவர்கள். அப்போ அந்த பேர்டன் அப்படி பகிரப்படுகிறது. பாத்தீங்களா? நாம் எல்லாரும் கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம். நாளை நடப்பது நமக்கு தெரியவே தெரியாது. என்று நம் கண்ணெதிரே நம்மோடு இருக்கும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அதை வீட்டிலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வீட்டிலே முதல்ல செய்ய வேண்டும். God will watch very carefully. கடவுள் உங்களை மிக கவனமாக பார்ப்பார். கடவுள் என்னை மிக கவனமாக பார்ப்பார். நாம் இவைகளை அறிந்திருக்கிறோம். 17வது வசனம், எண்ணாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவர் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன் மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். தேவன் இறங்கி வருகிறார், அதுக்கு ஒரு தீர்வு செய்கிறார். அப்படியானால் பாரத்தை ஒருவரே சுமக்க கூடாது, அது கடினம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறாரே. அதை அறிந்து தேவன் உதவி செய்ய இறங்கி வருகிறாரே. அப்படியானால் நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சுகவீனமான ஒருவர் இருந்தால் அவர்களை பராமரிக்கிறது எல்லாரும் உதவி செய்ய வேண்டும். எல்லாரும் உதவி செய்ய வேண்டும். அந்த குடும்பத்துக்குள்ளாகவே ஒருவருக்கொருவர் பாரத்தை புரிந்து உதவி செய்யாவிட்டால் நான் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? தயவு செய்து யோசிங்க. எதை குறித்தோ எதை கொண்டு நாம் அதை நியாயம் தீர்க்கவே முடியாது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 1:9. நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்க முடியாது. அதான் சொல்றேன், ஒருவனாக பாரத்தை தாங்க முடியாது. என்னால முடியலன்ற சில நேரம் முடியலன்னு சொன்னா கூட நாம் அதை கவனிக்காமல் இருப்போமானால் தேவன் அதை கவனிப்பார். தேவன் நம்மை கவனிப்பார். நம்முடைய ஆவி சபை கொஞ்சம் பார்த்தா நம்ம அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கலாம். அப்போஸ்தலர்கள் படிக்கிற அந்த சமயத்தில் நாம் அதை நல்லா தான் பார்த்தோம். இந்த ஒரு வருஷத்தை கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிந்த உடனே அவங்க மனசு எப்படி இருந்தது பாருங்க. அவங்க எவ்வளவு அழகாக இந்த விஷயத்தை செய்திருக்காங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 முதல். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆட்சிகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஏனென்றால் சபை 3000 பேர் கூடிட்டாங்க. வெளியூர்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க, திரும்பி போகல. அவர்கள் கொண்டு வந்ததெல்லாம் சில தினங்களில் தீர்ந்து விடும். அவர்களுக்கு தினந்தோறும் ஆதாரம் கொடுக்க வேண்டும். அந்த 3000 பேரிலே வெளியிலிருந்து வந்தவர்கள் எவ்வளவு பேரா இருப்பாங்க? 2000 பேருக்கு மேலேயாவது கண்டிப்பா இருப்பாங்க, இல்ல 1000 பேராவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த எருசலேமிலே குடியிருந்த கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்தவர்கள் தங்கள் காணியாட்சிகளை, நிலபுலன்களை, வீடுகளை விற்று அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிறார்களாம். ஏன்? உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கிறது,
இவ்வளவு எல்லாம் தினமும் போஷிக்கணுமா இல்லையா? let us share, நாம் இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வர்றாங்க. இந்த ஷேரிங்கை போதிக்காத தலைமுறை நம்முடைய தலைமுறை. பகிர்ந்து கொடு, விட்டு கொடு, தாராளமாய் கொடு என்பதை ஒரு போதிக்காத தலைமுறையாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஏன் அப்படி ஆனோம்னு தெரியல. உலகம் நம்மை அப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம் நம்முடைய சுகத்தை அதிக விரும்ப ஆரம்பித்திருக்கிறோம் நினைக்கிறேன். பிள்ளைகள் உணவை பகிர்ந்து கொள்வது பள்ளியிலே எப்பயும் நின்று போச்சு. குற்றாரு நீ மட்டும் சாப்பிட்டுன்னு சொல்லி அனுப்புறோம். நியாயமான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் பாருங்க நம்ம தலைமுறை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாரும் டிஃபன் பாக்ஸை திறக்கவே விடாம அவனே திறந்து 4 பேரை கையை விட்டு எடுத்து சாப்பிடும் போது அது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டோம். வீடுகளுக்குள்ளே கூட நாம் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு போனை கையில வச்சுட்டு தூரமா ஒளிஞ்சி திரும்பி சாப்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. நாம் நிறைய விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதே இல்லை. கருத்துக்களை, எண்ணங்களை, உணர்வுகளை, அதே போல பாரங்களையும் பகிர்ந்து கொள்வதே இல்லை. நான் ஏன் பாரத்தில் நான் அப்படியே போறேனே அப்படின்னு போறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்கிற கட்டளை பெற்றிருக்கிறோம். அது ஆதி சபை சரியாக செய்தது. அவர்கள் அதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்யறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு படிப்பினையா, கட்டளை கொடுக்கப்பட்டதா, இல்ல சூழ்நிலை பார்த்தாங்க. வெளியூர்ல இருந்து இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே. முன்னெல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு நிறைய விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல கேட்பாங்க, என்ன இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, சமாளிப்பீங்களா, பருப்பு இருக்கா, ஏதாவது வேணுமா சொல்லுங்க, எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்க அவங்க இன்னும், முன்னெல்லாம் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் கேட்கறதே கிடையாது. ஏன்னா முதல்ல வர்றவங்க அவ்வளவு பேர் வர்றதும் இல்லை, வர்றவங்க ஒரு நாளுக்கு மேல இருக்கிறதும் இல்லை, நம்ம இருக்க விடுறதும் இல்லை. போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட் போட்டீங்களான்னு கேட்போம். இன்னைக்கு அப்படி 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 ஒரு சமுதாயமாக நாம் மாறிட்டோம். பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம், தேவ குடும்பமாக இருக்கிறோம். நாம் உலக சட்டங்களை தாண்டி தேவ சட்டங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க வேண்டும். பிள்ளைகளே, பெற்றாருடைய பாரங்களை நீங்கள் சுமக்க வேண்டும். இல்லையானால் நான் சொல்வேன், உலகத்துல போய் யாரோ ஒருவருடைய பாரத்தை நிர்பந்தமாக கண்ணீரோடு சுமக்க வேண்டி வந்துடும். உங்கள் வீட்டிலே உங்கள் பெற்றோருடைய, உங்கள் சகோதர சகோதரியோட பாரத்தை நீங்க சுமக்கலன்னு சொன்னா, அங்க தப்பிச்சு போற மாதிரியே நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா, உலகம் உங்களை விடாது, தேவன் உங்களை விடவே மாட்டாரு, அந்த கணக்கை தீர்த்துருவாரு. யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எபேசிய மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் விதம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்குவதற்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா நாம் இப்படிப்பட்ட மனதிருக்கத்தோடு இல்லாததுனாலே தயவு செய்ய முடியாமல் இருக்கிறோம். நாம் மனதிருக்கம் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்கிறோம். கசப்பு, கோபம், மூர்க்கம் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கிறது. அதனாலே ஒருவர் பாரத்தை கவனிக்கவே இல்லை, மாறாக இப்படி கவனிக்கிறோம். வந்துச்சா சுமக்கட்டும், சுமக்கட்டும், கஷ்டப்படட்டும், அப்படி அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம். நான் துன்பம் கொடுக்கல, ஆனா துன்பப்படுறதில்ல, படு. அது எப்படி? ஏன் நம்முடைய இதயத்துக்குள்ளே மனதுருக்கும், தயவு, கரிசனை இல்லாமல் இருக்கிறது. அப்போ நமக்கு இது ரொம்ப அவசியமா இருக்கிறது. கொலோசியர் அந்த முதல் நூற்றாண்டு சபையிலேயே இவ்விதமான ஆலோசனைகள் தேவைப்பட்டிருக்கிறது நாமோ கவனிக்கலாம். 12 முதல் வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் கொலோசியர். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், கவனிங்க, உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம்,
நீடிய பொறுமையை தரித்துக் கொண்டு ஒருவர் தாங்கி, bearing one another, ஒருவரை தாங்கி, ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்வனத்தின் கட்டாகிய ஆண்மை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ அன்பினால் அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் அன்பினால் மீட்கப்பட்டவர்கள், சபையில இருக்கிற சகோதர சகோதரியின் அன்பினால் வளர வேண்டியவர்கள். இந்த பிரின்சிபலை மாற்றிட்டு நம்மளால வாழவே முடியாது. தேவ அன்பினால் அழைக்கப்பட்டோம், அதுல மாற்றம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பினால் ரட்சிக்கப்பட்டோம், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளின் அன்பினால் வளரணும்னு இருக்கு இல்லையா, அதுல மாத்திரம் மாற்றம் வந்தா எப்படி இருக்கும்? வளர முடியாது. ஏன் அநேக ஆண்டுகளாகியும் கிறிஸ்துவுக்குள்ளே, கிறிஸ்துவின் சாயலிலே நம்மால் வளர முடியவில்லை. இந்த மூன்றாவது படியிலே பிரச்சனை இருக்கிறது. இந்த மூன்றாவது நிலையிலே நாம் சரியாக நடக்காமல் இருக்கலாம். மீண்டும் தேவ அன்பு நம்மை சரியாக உங்களை சீர்திருத்திக் கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுகிறது. கடவுள் நம்மளை பார்த்து எப்படி சொல்றாரு? சங்கீதம் 55:22 ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கிரிப்சர். Psalm 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். தள்ளாடவே விட மாட்டானா? உடலுக்கு அப்புறமா இருக்கட்டும், தள்ளாடவே விட மாட்டார். God will come and hold you and balance you. கடவுள் உங்களை தள்ளாட கூட விட மாட்டார். அப்படியானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கிறோம்? நாம் அருகில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பக்கத்துல இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இது எத்தனை நாளைக்கு நாம் ஒருத்தருக்கு பக்கத்துல உட்கார்ந்து போறோம்? வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா? எத்தனை நாள் ஒருவருக்கு அந்த வீட்டுக்குள்ளவே இருக்க போகிறோம்? என்ன குறுகிய காலம்தான், எல்லாம் குறுகிய காலம்தான். இருக்கும் நாட்களில் இருக்கும் மனிதனுக்கு நடுவிலே, உறவுக்கு நடுவிலே ஒருவர் பார்த்து ஒருவர் சுமக்கிறமை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் சுமக்கிறதுனாலே எவ்வளவு வெயிட் கொடுக்கிறார் பாருங்களேன். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அதுக்கு இதை தாண்டி வேற பெருசா சொல்லவே முடியாது ஒரு கிறிஸ்தவனுக்கு. ஒருவர் பார்த்து ஒருவர் சுமக்கிறதுனாலே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். So each one has a responsibility. எனக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டி எனக்கு இருக்கு. சரி, ஆண்டவர் வர்றாராம், சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் இருக்கிறாராம். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா நம்மளுக்கு. என்ன கேள்வி கேட்பாராம்? நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தியா? நம்ம உடம்பு சரியில்லைன்னா அம்மா எப்படி பதப்பதிக்கிறாங்க, அப்பா எப்படி ஓடுறாரு ஒடியாராரு தூக்குறாரு. ஆனா அவங்க உடம்பு சரியில்லைன்னா ஒரு கிராண்டடா எடுத்துக்கிறோம். உடம்பு சரியில்லாம தான் இருக்கும், அதெல்லாம் அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க சுத்தண்ணி போட்டு குடிச்சுக்குவாங்க, அவங்களே டாக்டர் போயிடுவாங்க. அவங்க பெரியவங்க, அவங்க மருந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. ஏன் அந்த இடத்துல கொஞ்சம் நாம அவங்களுக்கான ஒரு விசாரணை எல்லாம் கேட்கலாம்ல. போட்டீங்க, மாத்திரை போட்டீங்களா, எடுத்து தட்டுமா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. ஆனால் இன்றைக்கு அனைவருடைய விதயமானது இப்படி ஒருவராக ஒரு சுமக்காததினாலே தொய்ந்து போயிருக்கிறது. அதனால கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரனே சகோதரியே, நம் பொறுப்பை இந்த விஷயத்துல நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, தேவ வீட்டுக்குள்ளே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கரிசனை இல்லாவிட்டால், இந்த ஆடையை நான் தரித்துக் கொள்ளாவிட்டால் நான் எப்படி வளருகிறேன் என்பதை நானே யோசிக்க வேண்டும். சொல்றார் ஆவியானவர், இதை தரித்துக் கொள்ளுங்கள். மன ஒழுக்கத்தை, இரக்கத்தை, மிகுந்த மனத்தாழ்மையை, சாந்தத்தை தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். தாங்குங்கள் ஒருவரை ஒருவர். தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, சகோதரியாக, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரியாக. சில நேரங்களில் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் நம் சொந்த சகோதர சகோதரியோட நேசிப்பாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. சாலமோன் சொல்லி இருக்கிறார், நம் சொந்த சகோதர சகோதரிகளும் அதிகமாக சிநேகிப்பார்கள். ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமக்கும்படி தேவன் இப்படி வச்சிருக்கிறார். ஒரு அவையும் பாடுபட்டால் இன்னொரு அவையும் அதை அறிந்து கொள்ளும், அதை உணர்ந்து கொள்ளும், அது துடிக்கும்.
அது ஒரே ரத்தத்தில் பிறந்திருக்கணும்னு அவசியம் அல்ல. சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தால் இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட ஒருவர் பாடுபட்டால் இன்னொரு அதை உணர்ந்து அதற்கான ஒரு நியாயத்தை உதவியை செய்யணும். அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, இந்த வசனங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அம்மாவின் பாரத்தை புரிந்து கொள்ளாமல், அப்பாவின் பாரத்தை புரிந்து கொள்ளாமல், சகோதர சகோதரின் பாரத்தை புரிந்து கொள்ளாமல் நடந்திருந்தால் பேசு. அதை குறித்து உங்கள் வருத்தம் இருக்குமானால் தெரிவிங்க. இல்லையா, பரவாயில்ல விடுங்க, செஞ்சு காமிச்சிருங்க. நீங்கள் செய்து அவர்களை மகிழும்படியாக தான் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது போதும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் நம் வாசத்தை நிறைவு செய்வோம். தேவன் நம்ம எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். 6:7 ஆகையால் அடங்கியுங்கள், அவர்களை விசாரிக்கிறவரானபடியால். இந்த கவலை தான் ரொம்ப நேரமா இருக்கும்போது, நாளா இருக்கும் பொழுது பாரமாக மாறுகிறது. யுவர் ஆன்சைட்டி பிகம் a burden. ஒரே கவலையா இருக்கு, மனசெல்லாம் பாரமா இருக்கு. அது கவலை என்பது வருது உள்ள வந்தவன ரொம்ப நாள் தங்குது, தங்கின உடனே பாரமாகிறது, அது அழுத்தமாகுது, அது ஆவியை தொய்ந்து போக செய்கிறது, நம்மை செயலிழக்க செய்கிறது, நம்மள சரியா உற்சாகமா செயல்பட முடியாமல் அது தடுக்கிறது. ஆக நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நீங்க யார வேணா ஒருத்தர் இருங்களேன், குறைஞ்சபட்சம் பக்கத்துல ரொம்ப நாளா வந்து உட்கார்றவங்களே நீங்க யாரு, என்ன, எங்க இருந்து வரீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்கிறோமா? நம்ம இருக்கையின் மேல கவனமா இருக்கிறோம். ஆனா இருக்கிறவங்க பக்கத்துல அவங்க மேல கொஞ்சம் ஏதாவது கேள்வி கேட்டு அவங்க எங்க, அவங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணுமா, அப்படி ஏதாவது விசாரணை பண்ணிருக்கோமா, கேட்டிருக்கோமா? கேட்டிருந்தா சந்தோஷம். கேட்கலன்னா என்னைக்காவது நம்ம அதை செய்வோம். சர்ச்சுக்கு வராங்கன்னு தெரியும், அவ்வளவுதான், இவ்வளவுதான் தெரியும். அவங்க பக்கத்துல தான் உட்காருவாங்க ரொம்ப நாளா, தெரியும், அவ்வளவுதான் தெரியும். பேர் தெரியாது, அவங்க எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது, அவங்களுக்காக ஜெபிப்பதற்கான எந்த காரணமும் தெரியாது. ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்பது ஆப்ஷன், முன்ஜா பண்ணுங்கன்னே கிடையாது. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும் விதத்தில் நாம் அதை செய்தாக வேண்டும். கடவுள் நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறாருன்னா, உங்க வார்த்தைலாம் என் மேல வைங்கன்றாரு. நம்முடைய பெற்றோர் நம்ம மேல எவ்வளவு கவனமா இருக்காங்க, வார்த்தையா என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா சொல்றாருல்ல, அம்மா சொல்றாங்கல்ல, நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் அவர்களுக்கு? சகோதர சகோதரிகளாக ஒருவர் பார்த்து ஒருவர் சுமக்கும்படியாக நாம் குறைந்தபட்சம் என்ன செய்ய போகிறோம்? அவரிடம் ஒரு அன்பான ஒரு விசாரணை. ஏன்னா மோசே கிரேட் லீடர், அவர் வந்து அரண்மனையில 40 வருஷம் வளர்ந்தவர். ஆடுகள் மேய்க்கும்படி ஒரு மேய்ப்பனாக 40 வருஷமா இருந்தவர். கடைசி 40 வருஷம் தான் இங்க மனிதனை மேய்க்க வருகிறார். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருக்கணும். அவர் ஜெபம் பண்றாரு, இவ்வளோ பேரோட பாரத்தை என் மேல வச்சிட்டீங்களா? ஒரு விஷயம் எனக்காக சொல்றேன், சொன்னார் அவரு, அநேகருடைய பாரத்தை என் மீது அப்படின்னு சொன்னார்ல. அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, அந்த மொத்த குடும்பத்தோட பாரம், பிள்ளைகளோட பாரம், அவங்க கவலை, அவங்களுடைய காரியங்களை அம்மா அப்பா சுமக்கிறாங்கல்ல. அப்படின்னா ஒரு ஊழியக்காரனும் கூட நீங்கள் உங்கள் கவலையை சொல்லுவீர்கள், அப்படி ஜெபம் பண்ணிட்டு கூட அனுப்பிச்சிடும், போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணுவேன். நீங்க பேசும்போது உங்கள் கண்கள் இருந்த வருத்தத்தை, உங்கள் கண்ணீரை நான் யோசனை பண்ணிட்டே இருப்பேன். அந்த சகோதரனுடைய விண்ணப்பத்தை நான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். என்னடா சாதனம்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க, நாம ஜெபம் பண்ணிட முடியுமா? ஆனா அவங்க கேட்கிறாங்க, அவங்க பரவ கண்ணீரோட சொல்றாரு, அப்படி கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றது, அழுவுற. அவர் ஒரு ஊழியக்காரர். பிரியமானவர்களே, இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான், நாம் புண்ணியம் செய்வதற்கான சந்தர்ப்பம், நன்மை செய்வதற்கான சந்தர்ப்பம். குறைந்தபட்சம் நாம் ஒட்டி உரசி கொண்டிருக்கும் உறவுகளுக்கு நடுவில் அவர்கள் பாரத்தை சுமப்பதற்கான முயற்சி செய்யும்.
குறைந்தபட்சம் அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், அதுல இருக்கிற ஒரு மன நிறைவை நிச்சயம் அனுபவிக்கலாம். ஜெபம் செய்ய. இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பாரங்களை பாவ பாரத்தை நீக்குவதற்காக சொந்த குமாரனை பலி கொடுத்தவரே, அந்த ஆண்டவரே சிலுவையில் எங்களுக்காக அவமானப்பட்டு அவலட்சணமாக குற்றவாளி போல மரித்து எங்கள் பாவ பாரத்தை நீக்கினார்கள். இதோ நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், எங்களை நேசிப்பது போலவே பிறரை நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். அதை 1000 முறை காதல கேட்டிருக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னியப்பா. எங்கள் குடும்பத்திலும் தேவ குடும்பத்திலும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியான இருதயத்தை, கரிசனையை, தயவை எங்களுக்கு தான். கசப்பு நீங்கி, அபிப்பிராய பேதங்கள் நீங்கி, அன்பினாலே இணைந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவரே பாரத்தை சுமப்பது நல்லதல்ல, தொய்ந்து போவீர்களே என்று ஒரு மனுஷன் சொன்னதை நாங்கள் கேட்டோம். தகப்பனே, நீரும் அதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரே. பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னதை நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எங்களால் ஆன மட்டும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்டு பெறுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.